இருட்டா இருக்கு, படியே தெரிய மாட்டேங்குது. பார்த்து வாடா. அண்ணே, டேய் அண்ணன் முன்னாடி போறாரா? முன்னாடி போறாரா? அண்ணே முதல்ல லைட்ட போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பணம். பேசாம மூடிக்கிட்டு வா. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்கார மூதேவி. ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கைங்கரமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஊசிக்காரனுக்கு நாம என்ன பயப்படணும்? காரங்களடா கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? கைரேகை நிபுணரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அப்படியா? கத்தாதடா. அது கக்குசரா கர்மம் முடிச்சவன அங்கங்க போற. இப்ப ஏன்டா நகத்தை கடிச்சு துப்புன? திங்க் பண்றேனே. பெரிய நாவலாசிரியர் திங்க் பண்றாரு. இப்படி நடு வீட்டுல நகத்தை கடிச்சு துப்புறிய தரத்திரத்துல இந்த வீடு தரிசாயி போச்சுன்னா நாளை பண்ண நம்மள எப்படா வந்து போக முடியும்? இப்படி 4 வீட்டுல பண்ணினா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? அது போக ஒரு துண்டு நகை கிடைச்சாலும் அதை வச்சே கண்டுபிடிச்சு நம்மள உண்டுல ஆக்கிடுவாங்கடா. அதான்டா சிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா. ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. அது ஒரு போலீஸ் குரூப்பு. ஓஹோ மண்ணே சொல்ல சொரிய கூட விட மாட்டேங்கிறீங்க. சொரிஞ்சா முடி விழுகும்டா. விழுந்தா அடி விழுகு. என்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் முடி விழுந்தா அந்த இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்காதீங்க. போங்கடா. டேய் அந்த கொண்ட விஷயம் அண்ணன் பீரோவை எப்படி திறக்கிறேன் பாரு. இருட்டெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? ஐயோ என்னென்ன திருட வந்த இடத்துல டியூன் போட்டுக்கிறீங்க? டியூன் போட்டலாம். அட குரங்குக்கு பிறந்த எடுவட்டமா 2 நிமிஷத்துல ஜம்பிங் ஆகல பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? அங்க பாடுறா பீரோ ஓட்டைக்குள்ள கம்பிய வரேன்னு பிளக்கு ஓட்டைக்குள்ள கொண்டு விட்டுட்டா. சுச்சு போடா. நல்ல வேலை உங்களை தொடல. நாங்க அலாட்டா இருக்கியா நீ? அண்ணா இந்த உசுரோட விளையாடுற விளையாட்டுல வேணாண்ணே. பேசாம எல்லா ரூம்லயும் லைட்ட போட்டு சாவகாசமா இருந்து திருடுவோம். ஆமாடா அப்படியே 10 சீரியல் செட்டு 2 வாழை மரம் ரேடியோ செட் எல்லாம் கட்டி இந்த வீட்டுக்காரர் குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த போங்கடா ஈனப்பையில. டேய் வேட்டைக்கு வந்தா சில வில்லங்க வரத்தாண்டா செய்யும். அதை எதிர்கொள்றவன் தான் திருட. அப்புறம் எதுக்கு இந்த மினிமல்பு? என்னமோடா உடம்புக்கு சேதாரமானாலும் உயிருக்கு சேதாரம் இல்லப்பா. நீ எது மிளகா பொடி வச்சிருக்கியா? அதெல்லாம் கிச்சனே கிளீன் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சினேன். வெரி மிளகா பொடி எது கேக்குறீங்க? கூறு கட்டவனே யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம்டா. போலீஸ் வச்சிருக்க மோப்ப நாயிட்டு தப்பிக்க முடியாது. அட பேய்க்கு பிறந்த ஏன்டா அப்படி கத்துற? ஒன்னும் பயப்படாத. வாசல் தாண்டவன அந்த மிளகா பொடியை போட்டு வந்துரு. வாசல் தாண்டவன மிளகா பொடியை போட்டு வந்துடுறா. மிளகா பொடியை போட்டு வரணும். புள்ள நாங்கதான் போலீஸ். எதுக்கு சார்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஐஜி வீட்டுல திருநா உன்னை அரெஸ்ட் பண்ணாம அவார்டா கொடுப்பாங்க. ஐஜி வீட்டுல என்ன தாட்டைய போட்டா எந்தெந்த இடமும் தெரியாமையே இறங்கி வேலை செய்யறமே. கீரி சமாளிடா சமாளி. சார் நான் ஆட்டைய போட்டிருக்கேன். என்ன சார் ஆளாரம்? குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழையா? அங்க என்ன இருக்கு? மிளகா பொடி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலையும் போது அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? அட புறம்போக்கு. வாடாங்க பிளீஸ். அண்ணே என்னடா இது? மிளகா பொடினே. அது தெரியுதா? ஈன அந்த வீட்டுல மட்டும் போட்டு வாடானா என் வீடு வரைக்கும் போட்டு வந்திருக்க. இங்க என்ன மிளகா பச்சி போட போறியா? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. போயிட்டு இப்ப அண்ணன் சொல்றச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போடுறா மூஞ்சில சுத்தம். எப்படின்னு
சூப்பர்ல போலீஸே அடிச்சிட்டியா?